அப்பொழுது அந்த பூமி வெறுமையாக ஒழுங்கின்மையாக காணப்படுகிறது. எல்லாவற்றும் சிருஷ்டி கர்த்தர் நன்மை என்று கண்டார். பூமியை கர்த்தர், பூமி இருந்தது, ஆதியிலே வானம் இருந்தது, பூமி இருந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நடுவிலே நடந்த பல சமாச்சாரங்கள் தான் இந்த லூசிபர் தள்ளப்பட்டது. இப்பொழுது ஒழுங்கின்மையாக இருக்கிற பூமியை சரி செய்ய வேண்டும். எல்லாரும் சொல்லுவாங்க, இங்கே ஒரு குடிகாரன் இருக்கான், இங்கே ஒரு துன்மார்க்கன் இருக்கிறான், இங்கே ஒரு பொல்லாத பெண்மணி இருக்கா, அவளால் நாங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுறோம், அந்த மனுஷன் துன்மார்க்கனாக இருக்கிறான், அவனை அதனால நாங்கள் வீட்டை விற்றுட்டு போயிடுறோம். ஆனால் அழைப்பு பெற்றவங்க எப்படி இருக்கணும்னா, ஒழுங்கின்மையைத்தான் கர்த்தர் உனக்கு தருகிறார், ஒழுங்காந்த தரமாட்டார். இதில் திருமணமும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது. ஐயா நான் என்னமோ நினச்சின்னு கல்யாணம் பண்ண ஐயா, கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. நீ இன்னும் புது சிருஷ்டி ஆகலை, இன்னும் ஜீவாத்மாவும் ஆகலை, இன்னும் அழைப்புக்குள்ளே வரல, இன்னும் ஆற்ற கறக்கலை, ஜலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கலை, ஆவிக்குள்ளே பிரவேசிக்கலை. எல்லாமே நடந்திருக்கும். ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பாங்க, திருமணமும் ஆகியிருக்கும். ஏன்னா அந்த திருமணம் சொல்கிறேன்னா, அந்த திருமணத்தில் தான் முதல்ல சொன்னேன் இல்லையா அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. சரி, அதையெல்லாம் கூட விட்டுட்டு, அந்த கோணலான வழிகளெல்லாம் கூட விட்டுட்டு, சில பேரோட விருப்பம் வந்து அப்படி இருக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு புதுசாக ஆகுது, அது நம்ம விருப்பப்படி ஆனால் என்ன தப்பு? நான் சொல்கிறது காதல் கதல்லாம் இல்லை, ஒழுங்காகவே டிமாண்ட் எங்கே காதல் பண்ண முடியும்? அது பார்த்தா எங்கேயோ இருக்குது. அது ஒரு பெண்ணாக பார்க்குறவன் பெண்ணாக பார்ப்பான். இது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த அம்மா மனசில் இருக்கு இல்லையா, இல்லை அந்த ஐயா மனசில் இருக்கு இல்லையா, அந்த மகன், மணமகன் மணமகள் வயதில் இருக்கிறவங்க அந்த வயதெல்லாம் தாண்டி போகிறப்போ அவன் உறுதியாக இருப்பான், இதில் இப்படி தான் கட்டுவேன்னு. சரி, அதையெல்லாம் விட்டுட்டு கூட கல்யாணம் பண்ணால் கூட வந்தோடனே என்ன ஆகுனா, நான் என்னமோ நினச்சிட்டு வந்தேன், கடைசியில் அது இப்படி இருக்குது. திருமணத்துக்கு முன்பு ஒரு மாதிரி பார்த்தேன். இவங்க முழுவதும் மறுபடியும் சொல்கிறேன், விருப்பத்தில் பயணம் பண்ணுவாங்க, விசுவாசம் நினைத்து கொண்டு விருப்பத்தில் பயணம் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்டேன்? அடிப்படை காரியம் தானே கேட்டேன். நான் சொல்கிறேன், அடிப்படையிலேருந்து நீ சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அமையும், வீடு வாசல் எல்லாம் இருக்கும், பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க. சில பேர் எல்லாத்தையும் உருவாக்குகிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்து உங்களை அனுப்புவார். நீங்கள் போய் பார்த்தோன்னா, ஐயோ அது பிச்சைக்கார வீடுன்னு சொல்லிடுவோம். சில பேர் பெண்கள் உள்ளே வந்து விலைக்கேற்றி அவங்க வாழ வருகிற இடத்துல சொல்கிறேன், என் அக்கா கல்யாணம் பண்ணால் நல்ல இடமா இருந்துச்சு, ஆனால் என்னை விசாரிக்காமல் கொடுத்துட்டாரு எங்கள் அப்பான்வாங்க. சில பேர் தானாக தேடி இருந்து ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவாங்க. லவ் மேரேஜ் எல்லாம் இந்த இடத்துல உடஞ்சே போயிடும். அப்படி உடையலைன்னா அவங்க வாழாமையாவது கொஞ்சம் வீட்டில் தங்கின்னு இருப்பாங்க. பிள்ளைகளுக்காக